அனைவருக்கும் வணக்கம். நேற்று பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் வந்து நம்ம கட்சியில் ஜாயின் பண்ணிட்டாரு. அவருக்கு வாழ்த்துக்கள். நம்ம வீடியோ தொடர்ச்சியாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ பாருங்கள். இப்போது அவருக்கு என்ன பண்ணி என்ன டாஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதிமுகவில் நிறைய பேர் வந்து அதிருப்தியாக எவ்வளோ பேர் இருக்காங்க. அதாவது பதவி கிடைக்காம, சரியான நிர்வாகம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்காம, சரிங்களா, நிறைய பேர் வந்து அதிருப்தி தான் இருக்காங்க. அவங்க எல்லாம் ஒன்று சேர்க்குற வேலையை தான் தற்போது செங்கோட்டையன் அவர்கள் பார்த்துருக்காங்க. அடுத்து என்ன, பன்னீர்செல்வம் வருவார், அப்புறம் டிடிவி தினகரன் வருவார். இதே பன்னீர்செல்வம் வந்து டிடிவி தினகரன் கூட ஒரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இணைஞ்சிட்டாரு. ஓகேங்களா, இது வந்து கட்சி தாவ மாட்டாங்க. அந்த கட்சி வந்து வர எலெக்ஷனில் நம்ம கூட சேர்ந்து அதாவது கூட்டணி அமைச்சு போட்டி விடுவாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பாமகவும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுருக்காங்கன்னா பார்த்துக்கங்களேன். திமுககாரன் யோசிப்பான், என்னடா அது ஒவ்வொரு எலெக்ஷன் வரும்போதும் நம்ம தான் அத்தை கட்சியிலேருந்து காசு கொடுத்து எல்லாரும் கூட்டாந்து நம்ம கட்சியை சேர்த்து வைப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக காசே கொடுக்காம எல்லாமே அவன்கிட்ட போய் சேர்றாங்களேன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு விஷயமும் கண்டிப்பாக நடங்க, திமுகலேருந்து ஒரு பையன் கூட இங்கே சேர்க்க போகிறது கிடையாது. ஆனால் இப்போ கட்சி மாறுறது எல்லாமே அதிமுகவில் இருக்க எல்லாரையும் தான் நம்ம வழிக்கு வர வச்சுட்ருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் கிட்டத்தட்ட 50 வருஷமாக அந்த அதிமுகலேருந்து, அதாவது எம்ஜிஆர் காலத்துலேருந்தே இருக்கார். கிட்டத்தட்ட 8 முறை எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. சும்மா சொல்லக்கூடாதுங்க, நம்ம தளபதி அவர்கள் சரியாக காய் நகர்த்து பண்ணியிருக்காரு. இப்போது எம்ஜிஆர் காலத்துலேருந்து நம்ம இப்போ இருந்த ஒருத்தர் 8 முறை எம்எல்ஏ இருந்த ஒருத்தர் நம்ம கூட வந்திருக்காருன்னா, இப்போ எம்ஜிஆர் ரோட்டில் எங்கே போவோம், நம்ம தளபதி தானே வரும், நம்ம தாவைக்காக தானே வரும். அதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது விஷயம், ஒரு கேள்விக்குறி ஒன்று இருக்குது. அப்போ அதிமுக என்னாச்சுன்னா, அடுத்துக்கும் நம்ம தளபதி அவர்கள் ஒரு பிளான் வச்சுருக்காரு. அதிருப்தியாக இருக்காங்க, அதிமுகவில் சரியான பதவி கிடைக்காதவங்க, சரியாக மரியாதை இல்லாதவங்க, அதாவது ஓரங்கட்டப்பட்டவர்கள் அனைவரும் இனிமேல் தாவைக்காவில் இணைய போகிறார்கள். அவர்களுக்கு சிகப்பு கம்பளம் போட்டு வரவேற்கப்பட போகிறார்கள். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் அதிமுக என்னாச்சு, ஃப்ளாஷ் அவ்வளோதான். அதிமுக ஒன்றுமே இல்லை. அவங்ககிட்ட பணம் இருக்கலாம், ஆனால் ஓட் பேங்க் இருக்கா? இல்லை. இப்போ எம்ஜிஆருடைய ரசிகர்லையும் எம்ஜிஆருக்கு இன்னும் எம்ஜிஆர் ரசிகர்லாம் இருந்துட்டு தான் இருக்காங்க. எங்கள் அப்பாலாம் எம்ஜிஆர் ரசிகர் தான். புரியுதுங்களா? அப்போ எம்ஜிஆர் ரசிகர்கள் அவர் சம்மந்தப்பட்ட ஆட்களை தாவைக்கால உள்ளே கொண்டு வரும்போது என்ன நடக்கும், அதிமுகவோட ஓட் பேங்க் குறையும். கிட்டத்தட்ட 10% ஓட் பேங்க் குறைஞ்சிச்சுனாலே அதிமுக க்ளோஸ். ஆல்ரெடி திமுக ஒன்றுமே இல்லை, டெபாசிட் அது திமுக ஒரு டிஸ்பிளே இல்லை, இருக்கிறது அதிமுக மட்டும்தான். மக்கள் மாற்றம் சொல்லியிருக்கேன். அதிமுக இருக்கவங்களை ஃப்ளாட் ஆகிட்டா அடுத்து தாவைக்கா மட்டும்தான். வர எலெக்ஷனில் தாவைக்கா கண்டிப்பாக ஜெயிக்கும்.